ஏன் விடுதலை சிறுத்தை இயக்கத்துக்கு கொடுக்கல? நான் தான் கேட்குறேன். நான் 2 சின்னத்தில் போட்டி போட்டால் உங்களுக்கு சின்னம் கொடுக்குற சொல்கிறேன். இதே எலெக்ஷன் கமிஷன் ஏன் விடுதலை சிறுத்தை அவங்களுக்கு கொடுக்குற சின்னத்தை, பானை சின்னத்தை கொடுக்கல? இது வரைக்கும் காலதாமதம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதை தான் சொல்கிறேன் நான். இவங்க எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒன்றிய பாஜகவுக்கு சாதகமாக செயல்படுறாங்க. எதிர்கட்சியில் யாருமே சுதந்திரமாக ஒரு நல்லபடியாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபடக்கூடாது, காலதாமதம் செய்யணும், என்னென்ன முட்டுக்கட்டைகள் போடுறோமோ அதுக்குண்டான வேலை இப்போவே. எப்படி நாளைக்கு தேர்தல் அன்னைக்கு ஓட்டு பதிவு அன்னைக்கு சரி, வாக்கு எண்ணிக்கை சரி, என்னெல்லாம் பண்ண போகிறாங்க நம்ம தான் பார்க்க போகிறோம். ஆனால் மக்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இதுக்கான தக்க பாடத்தை மக்கள் போட்டுவாங்க. ஏன் கிடைக்கல நீங்க சொல்றீங்க? ஏங்க தேர்தல் ஆணையம் தான் ஃபைனல் ஆகுது. நீதிமன்றம் ஒன்று இருக்கு, அவங்க தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. கடந்த காலங்களில் இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்துடைய தவறான முடிவுகளை கண்டிச்சு நீதிமன்றங்கள் சரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்பிக்கையோட இருப்போம், அவ்வளவுதான். எங்களுக்கு மாத்திரம் கிடையாதுங்க, மதிமுக மாத்திரம் கிடையாது. விடுதலை சிறுத்தைகளுக்கு, நாம் தமிழர்களுக்கு, இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களிலும் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எந்தெந்த வழியில் அவங்க சிக்கல். இப்போ காங்கிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க கடைசி நேரத்தில் வருமான வரித்துறையுடைய இதை சொல்லி அவங்களோட அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தேர்தலுக்கு அவங்க செலவு பண்ணுறது கூட கையில் காசு கிடையாது. இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு இதில் ரூபத்தில் அவங்க இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு. அதுக்கு எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம், மற்றவங்களுக்கு இன்கம் டேக்ஸாக இருக்கலாம், EDயா இருக்கலாம், எதாக இருக்கலாம். இப்போ திருச்சியை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வேட்பாளர்கள் தான் சார் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தாக்க நீங்களும் வெளியூர் தான், உங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு? வெளியூர்னா என்ன, பாகிஸ்தானா இல்லை ஆப்கானிஸ்தானா? வெளியூர்னா இது பாருங்க, தமிழ்நாட்டுக்காரன். எங்கள் இயக்கம் மதிமுக இருக்கட்டும், இல்லை தலைவர் வைகோவாக இருக்கட்டும், கன்னியாகுமரி முதல் சென்னை வரைக்கும் தமிழ்நாட்டுடைய முக்கியமான உரிமைகள், தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு இந்த கிட்டத்தட்ட 60 வருஷமாக அவர் போராடி இருக்கு. இந்த இயக்கம் மதிமுக 30 வருஷமாக போராடி இருக்கு. இதே திருச்சியில் நான் கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நேரடி அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இதே திருச்சியில் 1 வருஷத்துக்கு முன்னாடி நீட்டுக்காண்டி மாணவர் கருத்தரங்க நடத்தினோம். அதை நான் கலந்துக்கிட்டேன். போன வருஷம் இங்கே காவேரி உரிமைக்காண்டி இங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். 100 நாள் வேலை திட்டத்துக்கு கிராமங்களில் இது ஒன்றிய அரசு 100 நாள் வேலை திட்டத்தை படிப்படியாக அதை முடக்கணுங்கிறதுக்காண்டி நிதியை குறைச்சி இன்னைக்கு 100 நாளுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை, 30 நாள் 40 நாள் 50 நாள் தான் வேலை கிடைக்குது. அப்போ அந்த திட்டத்தை அது முற்றிலுமாக போயிடுச்சுன்னா கிராமத்தில் இருக்கிற ஏழை விவசாயிகள் இருக்கட்டும், நிலமில்லா விவசாயிகள், இல்லை வறட்சி காலங்களில் நிறைய வானம் பார்த்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் உங்களுக்கு வானம் பார்த்த பூமி, அங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தை தான் வச்சு நம்பியிருக்காங்க. அது இல்லைன்னா அடுப்பெரியாது. அப்போ அந்த 100 நாள் வேலை திட்டம் போயிடுச்சுன்னு எவ்வளோ ஒரு பாதகத்தை உருவாக்கும். புள்ளி விவரங்களோட ஒன்றிய பாஜக அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் எவ்வளோ அந்த திட்டத்தை முடக்கிறதுக்கு உண்டான முயற்சி என்னன்னு நான் சொல்லியிருந்தேன் நான். ஆனால் திருச்சி பொறுத்து எனக்கு புதுசு கிடையாது. இன்னொன்று சொல்கிறேங்க, எல்லா உள்ளூர் வேட்பாளர் நல்லது செஞ்சுட்டாங்களா? நான் கேட்குறேன், உங்களை எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன். உள்ளூர் வேட்பாளர் வெளியூர் வேட்பாளர் கிடையாது. ஒரு வேட்பாளர், ஒரு அரசியல் இயக்க தலைவர், ஒரு அரசியல் இயக்கமோ அவங்க நல்லா சிறப்பாக செயல்பட்டாங்க, நல்லா அவங்க பணியாற்றுறாங்க, அவங்க அந்த மக்களுக்குடைய நம்பிக்கைக்குரியவர் இருக்கிறாங்கன்னா அந்த ஜனங்க எந்த கட்சி எந்த சின்னம் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. என்னை பொறுத்தவரை எங்கள் இயக்கத்துக்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. திருச்சி தொகுதியை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சிறப்பாக பணியாற்றுவோம். நான் மாத்திரம் வேட்பாளர் கிடையாது. இங்கே எங்களுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் சோமு இருக்கிறார், வெள்ளமண்டி சோமு இருக்கிறாரு. காலங்காலமாக இந்த ஊர் தான் இருந்திருக்கிறாரு. அவரை வச்சு தான் எங்கள் தேர்தல் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இந்த திருச்சி தொகுதி உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன கோரிக்கைகள் இருக்குது, நீண்ட கால பிரச்சனைகள் என்னென்ன இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு இனி அடுத்து பரப்புரை போகும்போது சரி, இன்னைக்கு காலையில் கூட நான் போகும்போது நான் இன்னைக்கு ஒரு வாக்கிங் மாதிரி போயிருந்தேன். நான் அப்போ போயிருக்கும்போது அத்தனை ஜனங்க பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. நீங்கள் எங்கள் தொகுதியில் நிற்கிறவங்க அவ்வளோ தூரம் நாங்கள் சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷம், நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தான் வெற்றின்னு சொல்லிட்டு அத்தனை ஜனங்க உள்ளூர் வெளியூர் என் மேலே குறை சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இது ஒரு வெளியூர்காரன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே திருச்சி ஊர் தான். நீங்கள் கடந்த காலங்களில் இதே திருச்சி ஊர் நீங்கள் சிறப்பான வேட்பாளர்கள், நல்ல வேட்பாளர் வெளியூர்காரங்க இதே திருச்சி ஊர் தான் தேர்ந்தெடுத்திருக்கு. அதனால் உள்ளூர் வெளியூர் கிடையாது. நான் தமிழ்நாட்டுக்காரன். நான் எங்கே போனாலும் ஜனங்க ஏற்றுக்குவாங்கன்னு. வேற அடுத்ததை பாம்பு போடுறீங்களா? தொடர்ந்து பாம்பு போட்டே இருக்கீங்க நீங்கள்.